ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்த சுவாமிகள் திருவடி போற்றி. 12/2/2024 திங்கள்கிழமை தை 29 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். சில முடிவுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். சமூக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். வியாபார தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி சிந்தித்து செயல்படவும். பரணி அனுபவம் வெளிப்படும். கிருத்திகை நம்பிக்கை மேம்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். உடலில் ஒருவிதமான சோர்வு தோன்றும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். கிருத்திகை வெற்றி கிடைக்கும். ரோகிணி வாய்ப்புகள் சாதகமாகும். மிருகசிரிச்சம் மாற்றங்கள் ஏற்படும். மிதுனராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகும். பணி பொறுப்புகளால் உடல் அசதிகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகும். நீண்ட நேரம் கண்பிடிப்பதை குறைத்து கொள்ளவும். பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பதால் மனதில் அமைதி ஏற்படும். சிக்கல்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரிச்சம் அலைச்சலான நாள். திருவாதிரை வரவுகள் உண்டாகும். புனர்பூசம் அமைதியான நாள். கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும். தைரியமான செயல்பாடுகளின் மூலம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கடினமான காரியங்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர்களின் வழியில் உதவி கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் ஒத்துழைப்பு மேம்படும். பூசம் பொறுப்புகள் நிறைந்த நாள். ஆயில்யம் உதவிகள் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு வியாபார ரீதியான நெருக்கடிகள் குறையும். உடனிருப்பவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகள் பெற்றோர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படுவார்கள். மறைமுகமாக திறமைகள் வெளிப்படும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுகம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் சாதகமான நாள். பூரம் ஆரோக்கியம் மேம்படும். உத்திரம் தெளிவு பிறக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உறவுகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உருவாகும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள். உத்திரம் நெருக்கடிகள் குறையும். ஹஸ்தம் ஆர்வம் ஏற்படும். சித்திரை அனுபவம் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும். தாயுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் சற்று கவனம் வேண்டும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை புரிதல்கள் உண்டாகும். சுவாதி விவாதங்களை தவிர்க்கவும். விசாகம் கவனம் வேண்டும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள்.
உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும். சிறு தூர பயணங்களால் மாற்றம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பிரீதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு. விசாகம் ஆதரவான நாள். அனுஷம் மதிப்பு மேம்படும். கேட்டை ஆர்வம் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வதால் ஒற்றுமை அதிகரிக்கும். இழுபறியான சில தனவரவுகள் கிடைக்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்கள் உருவாகும். உழைப்பிற்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். முகத்தில் பொலிவு மேம்படும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மூலம் ஒற்றுமை அதிகரிக்கும். பூராடம் தீர்வு கிடைக்கும். உத்ராடம் பொலிவு மேம்படும். மகர ராசி அன்பர்களுக்கு முடிவு எடுப்பதில் கவனம் வேண்டும். வியாபார நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும். மனதில் புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே பொறுமை அவசியம். கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும். உத்தியோகப் பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உருவாகும். தனம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்ராடம் கவனம் வேண்டும். திருவோணம் தேடல்கள் அதிகரிக்கும். அவிட்டம் முயற்சிகள் ஈடேறும். கும்பராசி அன்பர்களுக்கு நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும். புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அலைபாயும் சிந்தனைகளால் சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஈடுபாடு உண்டாகும். திடீர் பயணங்களால் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அவிட்டம் அனுசரித்து செல்லவும். சதயம் சஞ்சலமான நாள். பூரட்டாதி சோர்வுகள் ஏற்படும். மீனராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். பூரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்திரட்டாதி ஆதாயம் ஏற்படும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.